ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்புரை ஓளினை ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அடியேனின் இனிய காலை வணக்கங்கள். வாழ்வில் என்ற தொடரில் தொடர்பதிவுகளாக சித்தர்கள் நமக்கு கொடுத்து விட்டு போன அரிய விஷயங்கள் சார்ந்த தகவலை பகிர்ந்து வருகிறோம். அதில் முதல் பதிவாக பிரம்மரிஷி சூரணம் என்ற சூரணத்தை பற்றிய தகவலும் நன்மை தீமைகளை பற்றி கூறியுள்ளோம். அடுத்தது திரிபலா என்ற ஒரு அற்புதமான காயக்கல்ப மருந்து சார்ந்த தகவலை கொடுத்து வந்தோம். அடுத்து இந்த பதிவில் திரிபலாவின் தொடர் பதிவான இரண்டாவது பதிவு. இந்த பதிவில் திரிபலா மனிதனுக்கு வரும் நோய்களை எந்த நோய்களிலிருந்து விடுதலை தருகிறது அல்லது எந்த நோய்களை குறைக்கிறது, திரிபலாவில் எவ்வளவு எந்த காலத்தில் சாப்பிடலாம் போன்ற தகவலை தொடர் பதிவாக பார்ப்போம். வாருங்கள். திரிபலா என்பது வாதம், பித்தம், கபம் இந்த மூன்றையும் சமன்படுத்தி உடலில் ஏற்படும் நோய்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதோ அல்லது இல்லாமல் செய்வதையோ ஒரு அற்புதமான விஷயத்தை செய்து வருகிறது. இது இந்த திரிபலாவை சாப்பிடும் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உத்தராயண காலம் என்று சொல்லக்கூடிய தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆடி, ஆடி இந்த 6 மாதங்களில் சாப்பிடுவது சாலச் சிறந்தது. இந்த 6 மாதங்களிலேயும் மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி இந்த 4 மாத காலங்கள் மிக மிக சிறப்பானது. இந்த காலங்களிலேயே வெப்பம் அதிகரித்து பித்தம் அதிகரித்து பித்தத்தினால் வரக்கூடிய அனைத்து நோய்களையும் தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் திரிபலாவை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருவோமானால் உடல்நலத்தில் பெரிய மாற்றத்தையும் அந்த மாற்றம் விரும்பத்தக்கதாகவும் அமைகிறது என்பது மாற்று கருத்தில்லை. இதை எப்படியெல்லாம் சாப்பிடலாம் என்று பார்ப்போமானால் இந்த திரிபலாவை பெரிய ரிஸ்கெல்லாம் ஒன்று எடுத்துக்கிட்டு சாப்பிட வேண்டியதில்லைங்க. இரவு படுக்கும் பொழுது ஒரு 2 அல்லது 3 கிராம் திரிபலா பொடி, ஒரு 200 மில்லி தண்ணி இதை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒரு 125 மில்லி அல்லது ஒரு 150 மில்லி வரையிலும் இருந்தால் போதுமானது. மீதி சுண்டி விட்டால் சிறப்பாக இருக்கும். அதை எடுத்து 2 அல்லது 3 மடங்காக சாப்பிட்டு வாருங்கள். காலையில் எழுந்தவுடன் மலம் கழிப்பது என்பது வெகு சுலபமாக மாறிவிடும். அதே சமயத்தில் ஒரு மனிதனுக்கு உடலில் உள்ள கழிவுகள் வேகமாக கழியும் பட்சத்தில் அந்த நாள் அந்த மனிதனுக்கு இயல்பாகவும் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிப்பதில் எந்தவித தொந்தரவும் இல்லாத நிலையை உணர முடியும். அடுத்து இதே திரிபலாவை நெய்யில் கலந்து சாப்பிடலாம். அது ஒரு 2 கிராம் அல்லது 2.5-3 கிராம் வரையிலும் சாப்பிடலாம். அடுத்து தேனில் கலந்து சாப்பிடலாம். அதற்கு அடுத்து இது மேல் பூச்சாகவும் பயன்படுத்துகிறார்கள். தேங்காய் பாலுடன் திரிபலாவை கலந்து முடி சார்ந்த விஷயங்கள் பயன்பாட்டிற்கு மிகவும் நல்ல பலனை அளிப்பதாக 2 நண்பர்கள் சொல்லியுள்ளார்கள். அதையும் கவனிக்கலாம். அடுத்து திரிபலாவை பற்பொடியாகவும் பயன்படுத்தலாம். அதே சமயத்தில் உடலில் உள்ள காயங்கள், புண்கள் போன்ற இடத்தில் கிருமி நாசினியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இப்படி எண்ணற்ற விஷயங்கள் திரிபலா பயன்படுத்தி நற்பலனை அடைய முடியும் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து இந்த திரிபலாவில் உள்ள சத்துக்கள் சார்ந்த விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரும்பு சத்து, அயன் சத்து
மற்றும் கால்சிய சத்து மற்றும் சுண்ணாம்பு சத்து மற்றும் நுண்தாது உப்புக்கள் போன்ற அனைத்து விதமான அறிவியல் பெயர் கொண்ட கனிமங்களும் இதற்குள் அடங்கியிருக்கிறது என்பது நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. சித்தர்களின் நூல்களில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் தாமிரச்சத்தும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு மனிதனுக்கு எந்த சத்துக்கள் மனிதனுக்கு தேவையோ அத்தனை சத்துக்களையும் இந்த திரிபலா என்ற 3 வகை அழுகி போகாமல் பழுக்கும் காய்களை தந்து மனிதனுடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறது என்பது மாற்று கருத்தில்லை. அடுத்து இந்த திரிபலா என்ற ஒரு அற்புதமான மருந்து உடலில் என்ன நோய்களை கட்டுப்படுத்துகிறது அல்லது நோயை குறைக்கிறது அல்லது நோயை மனிதனுக்கு வரவிடாமல் தடுக்கிறது என்பது சார்ந்த விஷயங்கள் அடுத்த தகவலாக பார்ப்போம். அடுத்து உயர் இரத்த அழுத்தம். இந்த உயர் இரத்த அழுத்தம் என்பது எதனால் ஏற்படுகிறது என்று பார்ப்போமானால், இரத்த குழாயின் உட்பகுதியில் படியும் கழிவுகள் கொழுப்புக்கள் சார்ந்த விஷயங்கள் இரத்தம் ஓடும் இரத்த குழாயின் உட்பகுதியில் படிவதால் அந்த இரத்தம் செல்லும் வழியானது குறுகி போகிறது அல்லது குறைந்து போகிறது. அப்போ இயல்பான ஓட்டத்தை இதயம் கொடுத்தே ஆக வேண்டும். இயல்பான ஓட்டத்தை இரத்தத்தை கொடுக்க முடியாத பட்சத்தில் அதனுடைய பாதை குறுகும் பொழுது சிரமப்பட்டு இரத்தத்தை உந்தி தள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போ இரத்தம் ஆட்டோமேட்டிக்காக அதிக வேகத்தை கொண்டு செயல்படுகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கி விடுகிறது. ஆக இரத்த குழாயினுடைய உட்பகுதியில் படியக்கூடிய கழிவுகளையும் கொழுப்புக்களையும் கரைக்கும் ஒரு அற்புதமான வேலையை செய்கிறது திரிபலா. அப்படி கழிவும் கொழுப்பும் கரையும் பொழுது இரத்த ஓட்டம் சீராக செயல்படுகிறது. சீராக செயல்படும் பொழுது அந்த மனிதன் பதட்டமில்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அடைகிறார். ஆக இரத்த உயர் அழுத்தம் இதயம் சார்ந்த நோய்கள், நுரையீரல் சார்ந்த நோய்கள், கல்லீரல் சார்ந்த நோய்கள் மற்றும் மண்ணீரல் சார்ந்த நோய்கள் மற்றும் கணையம் சார்ந்த நோய்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறது என்பது அற்புதமான ஒரு விஷயமாக கருதுகிறோம். அடுத்து பொதுவாகவே உடலில் கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் குறையும் பொழுது அல்லது மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உடல் பருமனாவது குறைக்கப்படுகிறது. அதே சமயத்தில் இயல்பு நிலை ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு குறிப்பிட்ட உடல் என்ன தேவையோ அதை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து நடுநிலைக்கு கொண்டுவதற்கு திரிபலா பலமாக உதவுகிறது என்பது மாற்று கருத்தில்லை. அதற்கடுத்து மூட்டு வலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இரத்த ஓட்டம் சீர்பட ஆரம்பித்தாலே அங்கங்கு உடலில் சுரக்கக்கூடிய திரவங்கள் தெளிவாக சுரக்க ஆரம்பிக்குமா? தெளிவாக சுரக்கும் பட்சத்தில் மூட்டுக்கிழுக்கு உராய்வுக்கு தேவைப்படுகின்ற திரவங்கள் இயல்பாக சுரக்க ஆரம்பித்துவிடும். அப்போ மூட்டு வலி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நிதானத்துக்கு வருகிறது என்பது மாற்று கருத்தில்லை. அடுத்து சர்க்கரை நோய். சர்க்கரை நோய் ஏன் உருவாகிறது என்று பார்த்தோமானால், கணையத்தில் சுரக்கக்கூடிய சுரப்பு நீரான இன்சுலின் அளவுக்கு அதிகமாக சுரந்தாலோ அளவுக்கு குறைவாக சுரந்தாலோ அது எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள்களிலிருந்து சர்க்கரையை பிரித்து அளவோடு இரத்தத்துக்கு அனுப்ப இயலாத நிலை வரும் பொழுது இரத்தத்தில் சர்க்கரை அதிகமாகிறது. இரத்தத்தில் சர்க்கரை அதிகமாகும் பொழுது அது கொழுப்பாக மாறுகிறது. அந்த கொழுப்பாக மாறும் பட்சத்தில் இயல்பு நிலையை விட உடல் தானாக அதிகரிக்க ஆரம்பித்து விடுகிறது. அதனால் தைராய்டு மற்றும் எண்ணற்ற நோய்களை உருவாக்குவதற்கான வழிவகையை செய்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து மலச்சிக்கல் சார்ந்த விஷயம். உடலில் மலச்சிக்கல் இல்லாமல் எந்த ஒரு நோய்களும் உருவாவதில்லை என்பது காண முடிகிறது. எல்லா நோய்களுக்கும் மருந்து கொடுக்கும் பொழுதும் ஆங்கில மருத்துவர்கள் என்ன செய்கிறார்கள்? உடலில் மலம் சுலபமாக போகிறதா, சிறுநீர் சுலபமாக போகிறதா என்று கேட்காமல் ஒரு பிரிஸ்கிரிப்ஷனோ அல்லது மருந்துகளோ வைத்தியமோ தருவதில்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக மலச்சிக்கலை சரி செய்யும் பொழுது அனைத்து விதமான
சிக்கல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து விடுகிறது. அதுக்கு அடுத்தது முதுமையை தள்ளி போடும் முயற்சியை இந்த திரிபலா சுலபமாக தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக திரிபலா என்பது ஒரு அற்புதமான மருந்து. அதற்கு அடுத்தது வெட்டுக்காயம். இந்த வெட்டுக்காயம் அது எவ்வளோ பெரிய காயமாக இருந்தாலும் சரி, திரிபலாவை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது அதற்காக கொடுக்கக்கூடிய மருந்து வெட்டுக்காயம், புண் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈஸியாக குணப்படுத்துகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து மூல நோய், மலவாய் சம்பந்தப்பட்ட உறுப்புகளில் அல்லது கழிவு வெளியேறும் இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நோய்களை உருவாக்கி பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தருகிறது. மலம் சார்ந்த விஷயமே ஒழிய மற்ற எதுவும் இல்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இதற்கு காற்று ஒரு பலமான ஏற்ற இறக்கத்தை தந்து விடுகிறது என்பது திருமூலரின் வைத்தியசாரம் என்ற நூலிலிருந்து நிறைய தகவல்கள் இருக்கிறது. அந்த தகவல்களை அடுத்து பதிவாக தர உள்ளோம். சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே.